வேலூரில் 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் மழைநீரில் தத்தளித்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, தற்போதும் அங்கே மழை பெய்து வருகிறதா? மேலும் இந்த வெள்ள நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கா? வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தற்போது வரை அதாவது லேசான மழை இன்று பெய்கிறது. இந்த நிலையில அந்த பென்டல் புயல் காரணமாக அந்த இடைவிடாமல் பெய்த மழையின் காரணமாக அதாவது வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள இந்த கிரீன் சர்க்கிள் அந்த பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அந்த சர்வீஸ் சாலையில முட்டிக்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்களும் அது கடும் அவதிக்குள்ளாகி அந்த சிரமப்பட்டு அந்த வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். அதாவது வேலூரில் இருந்து காட்பாடி செல்லக்கூடிய முக்கிய சாலை என்பதாலும் அதாவது புதிய பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் வர வேண்டும் என்றாலும் இந்த சாலை வழியாகத்தான் வர வேண்டும். இந்த நிலையில அப்பகுதியில அதாவது முழங்கால் அளவுக்கு முட்டிக்கால் அளவுக்கு மழை நீர் தேங்கி இருக்கிறதால் இந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் இன்னலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில இந்த மழை நீரை அப்புறப்படுத்த பணியில இந்த மாநகராட்சி ஊழியர்கள் சுணக்கமாக செயல்பட்டு வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி முரளி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.